Hi students, Jasmine here. 9th Max exercise 2.6ல second sum. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Simplify the following using multiplication and division properties of surds. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் சம்ல அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அங்கே என்ன பண்ணினோம், ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர்ஸ்லாம் சேமாக இருக்குதான்னு பார்த்தோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே எல்லாத்துலேயும் ஒரே ரூட்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் ஸ்கொயர் ரூட்டுனா ஸ்கொயர் ரூட்டாகவே இருக்கணும், அல்லது கியூப் ரூட்டுனா எல்லாத்துலேயுமே கியூப் ரூட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இது எல்லாத்துலேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஒரு தடவை மட்டும் ஸ்கொயர் ரூட்டை எழுதிக்கிட்டு இதுக்குள்ளே உள்ள நம்பரை சேர்த்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 எழுதிடுங்க, நெக்ஸ்ட் இந்த இன்டூ போட்டுக்கோங்க, அடுத்து இந்த 5 எடுத்து எழுதிடுங்க, அடுத்து இந்த 2, அடுத்து இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 3 5s are 15, 15 2s are 30, 15 15 2s are 30. ஓகே, இப்போ ஈக்குவல் டு 30 போட்டுட்டு இந்த ரூட்டை போட்டுடணும். இதோட ஆன்சர் ரூட் 30. செகண்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இப்போது இந்த ரூட் 35 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இங்கே டிவிஷன் இருக்குது, அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரூட் 7க்கு கீழே ஒன்றுமே இல்லை, அதனால நம்ம 1 போட்டுக்குவோம். 1 போட்டுக்கிட்டதுனால இது அப்படி நம்ம தலைக்கீழ் எழுதிக்கலாம். ரெசிப்ரோக்கல் எழுதினோம்னா 1/√7 அப்படின்னு வந்துடும். இப்போது இதுக்கு கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் 35 கிடைக்கும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பை கீழே 1 இன்ட்டு √7, அதை மல்டிப்ளை பண்ணால் √7 கிடைக்கிது. இப்போது இது ரெண்டுத்துலேயுமே சேமாக ரூட் இருக்குது, அதனால் காமனாக ஒரு ரூட் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த 35 போட்டு கீழே இங்கே 7 போட்டுக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போது 7 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 1 7s are 7, 5 7s are 35. இப்போது இதோட ஆன்சர் என்னது, √5. கீழே 1 இருக்குது, அந்த 1 போட தேவையில்லை. தட்ஸ் ஆல். இவ்வளோதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் cube root of 27 into cube root of 8 into cube root of 125. இப்போது இந்த எல்லாத்துலேயுமே கியூப் ரூட் தான் இருக்குது, அதனால் 1 டைம் மட்டும் கியூப் ரூட்டை எழுதிக்குவோம். எழுதிக்கிட்டு இந்த உள்ளே இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 27 இன்ட்டு 8 இன்ட்டு 125. அடுத்த ஸ்டெப்பில் இந்த கியூப் ரூட்டை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த 27 நம்ம எப்படி எழுதலான்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 3 3s are 9, 9 3s are 27. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த 8 எப்படி எழுதலான்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2s are 4, 4 2s are 8. அடுத்து இந்த 125 எப்படி நம்ம எழுதலாம்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 5 5s are 25, 25 5s are 125. உங்களுக்கு இப்படி சால்வ் பண்ண தெரியலன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் என்ன செய்யலாம்னா எல் டேஷ் மூலியமாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 27 சால்வ் பண்ணோம்னா 3 டேபிள் பண்ணலாம். 9 3s are 27. அடுத்தது 3 டேபிளில் பண்ணலாம். 3 3s are 9, 1 3s are 3. அது போலவே 80யும் இது ஈவன் நம்பருங்கிறதுனால 2 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 2s are 8. இதையும் 2 டேபிள், 2 2s are 4. இதையும் 2 டேபிள், 1 2s are 2. அது போலவே இந்த 125, இந்த 125ல் 5 டேபிள், 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. again 5 டேபிள், 5 5s are 25. திரும்பவும் 5 டேபிள், 1 5s are 5. இப்போ பாருங்க எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ போட்டிருக்கோம் பாருங்க, அதே ஆன்சர் கிடைக்கிது. இதுலேயும் 3 டைம்ஸ் இருக்குங்களா, இந்த 2 3 டைம்ஸ் இருக்கா, அது போல் இந்த 5ம் 3 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சாலும் நேரடியாக சால்வ் பண்ணிடுங்க, இல்லைன்னா தெரியாத பட்சத்தில் இது போல் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, இது போல் கியூப் ரூட் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 3 நம்பர், ஒரே நம்பர் 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து
ஒரு நம்பரை நம்ம வெளியே எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 3 எடுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இங்க இந்த 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குதா, அதனால நம்ம ஒரு 3 எடுத்துக்கலாம். இன்ட்டு இங்க 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கா, அதுல இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். அது போல இந்த 5 3 டைம்ஸ் இருக்குதா, அதுல இருந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 3 2s are 6, 6 5s are 30. அப்போ ஆன்சர் வந்து 30. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷனை சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள 7 ரூட் ஏ மைனஸ் 5 ரூட் பி, அடுத்த பிராக்கெட்டுக்குள்ள 7 ரூட் ஏ பிளஸ் 5 ரூட் பி அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க மைனஸ் இருக்குது, இங்க பிளஸ் இருக்குது. மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். அதனால இது எந்த ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்ணலாம்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கொஸ்டின் வந்து இந்த வடிவத்தில் இருக்கு. ஓகேங்களா? இதை இந்த மாதிரி நம்ம மாத்திட்டாலே போதும். இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல இந்த 7 ரூட் ஏ இருக்குதுங்களா, அது போல இந்த பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 5 ரூட் பி இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 7 ரூட் ஏ, இதுல ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது மைனஸ் இருக்குங்களா, மைனஸ் போட்டுக்கலாம். இந்த மைனஸ்க்கு அடுத்தது என்ன இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு. நம்மளோட கொஸ்டின்லயும் மைனஸ்க்கு அப்புறம் 5b இருக்குதா, அது போல இந்த பிளஸுக்கு பக்கத்துல என்ன இருக்குது, பி. இந்த பி என்ன இருக்குது, 5 ரூட் பி இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன போட்டுக்கலாம்னா மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 5 ரூட் பி. இப்போ இதுல வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளும் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பாருங்க, இதுல ஹோல் ஸ்கொயர் இருக்கா, அப்போ இது ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்கொயர் பொருந்தும். ஓகேங்களா? அது போல இதுக்கும் ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்கொயர் பொருந்தும். இப்போ என்ன செய்யலாம், 7ஓட ஸ்கொயர் என்ன, 49. அடுத்து இந்த ரூட் ஏ, இதுக்கு ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்றது எப்படி பண்ணலாம்னா பிராக்கெட்ல ரூட் ஏன்னு போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்தது மைனஸ். அடுத்தது இந்த 5ஓட ஸ்கொயர் என்ன, 25. அடுத்தது இந்த ரூட் பியோட ஸ்கொயரை அப்படியே ரூட் பி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ பாருங்க, இந்த 49 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ரூட் 2வும் இந்த ரூட் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ஏ மட்டும் தான் இருக்கும். அடுத்தது இந்த மைனஸ் போட்டுக்கலாம், இந்த 25 போடுங்க. அடுத்தது இது போலவே தான், இந்த ரூட் 2வை கேன்சல் பண்ணிடுவோம், இந்த ரூட் 2, இந்த ரூட் 2வும் கேன்சல். ஓகே, இந்த பி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். தட்ஸ் ஆல். அடுத்து 5th சப்டிவிஷன். இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. இந்த 225 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 15 15 சார் 15 இன்ட்டு 15 225 கிடைக்கும். அடுத்தது இந்த 725 எப்படி எழுதலாம்னா 27 இன்ட்டு 27 27 27 மல்டிப்ளை பண்ணோம்னா 729 கிடைக்குதுங்களா? கொஸ்டின்ல மைனஸ் இருக்கு, நம்மளும் மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த ரூட்டை போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 25 எப்படி எழுதலாம்னா 5 இன்ட்டு 5 5 5s are 25 பை. அடுத்தது இந்த 144 எப்படி எழுதலாம்னா 12 இன்ட்டு 12 12 12s are 144. அடுத்தது இங்க டிவிஷன், அதனால இதை என்ன செய்யலாம், இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டோம்னா இந்த நம்பரை அப்படியே தலைக்கீழே எழுதணும். ஓகேங்களா? இந்த ரூட் அப்படியே போட்டுக்குவோம். 81 மேலே போட்டுட்டு கீழே இந்த 16 போடுவோம். அடுத்து இங்கே பாருங்க, இந்த ரூட்டுக்குள்ள 2 நம்பர் இருக்குது, 215 இருக்குதுங்களா, அப்போ அதுலேருந்து நம்ம ஒரு 15 எடுத்து எழுதிக்கலாம். பை இங்கே 227 இருக்கா, அதுலேருந்து நம்ம ஒரு 27 மட்டும் எடுத்து எழுதிக்குவோம். அடுத்தது இந்த மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த ரூட்டுக்குள்ள 2 5 இருக்கு, அதனால நம்ம ஒரு 5 எடுத்துக்கலாம். அடுத்தது 2 12 இருக்கு, அதுலேருந்து நம்ம ஒரு 12 எடுத்துக்குவோம். அடுத்து இப்போ இதுல வந்து மல்டிப்ளை இருக்கா, இந்த மல்டிப்ளை போட்டுக்குவோம். அடுத்தது
இந்த 81 இந்த 81 நம்ம எப்படி எழுதலாம்னா 9 9s are 81 by இந்த 16 எப்படி எழுதலாம்னா 4 into 4 4 4s are 16. அடுத்து இந்த நம்பரை நம்ம கேன்சல் பண்ண போறோம். இப்போ பாருங்க இது வந்து ரெண்டுமே 3 டேபிள்ல இருக்கு. இப்போ என்ன செய்யலாம் 5 3s are 15 இது 9 3s are 27. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 12s are 60 மைனஸ் இருக்கு மைனஸ் போட்டுக்குவோம் 9 5s are 45 பை இந்த 9யும் 12யும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். மல்டிப்ளை பண்ணால் 108 கிடைக்கும். அடுத்தது இந்த இன்டூ போட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 9 இருக்குது. அப்போது ஒரு 9 மட்டும் எடுத்துக்குவோம். பை இதில் 2 4 இருக்குது. அதனால ஒரு 4 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 60யும் 45யும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 15 கிடைக்கும். பை இந்த 108 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு இந்த 9/4 போட்டுக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போது 5 3s are 15. ஓகேவா? அடுத்தது இதையும் 3 டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். 3 3s are 9 பேலன்ஸ் 1 இருக்குங்களா? அப்போது 18 6 3s are 18 5/36 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து இந்த 36ம் 9ம் வந்து 9 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 9s are 9 4 9s are 36. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போது இந்த மேலே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 5s are 5. இப்போ கீழே இருக்கிற இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 4s are 16. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.